கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா, ஹமாஸோட முக்கியமான தலைவர், இதற்கு முன்னாடி ஜூலை மாதம் ஹமாஸோட பொலிட்டிக்கல் லீடரை ஈரானில் வச்சு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இருந்த தலைவரை இன்றைக்கி இஸ்ரேல் காசாவில் வச்சு தூக்கியிருக்காங்க. இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தலைவர் யார், இவர் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நபர், இவர் என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இவரை எப்படி தூக்குனாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ஃபஸ்ட்டு, இறந்தது இந்த நபர் தானா அப்படின்ற ஒரு சந்தேகம்ன்றது எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் ஒன்று வைரல் ஆச்சு. அந்த இமேஜில் தெளிவாக இவரோட மண்டையிலையும் உடலில் அவரோட முட்டிலையுமே பெரிய காயங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் மொத்தமாக இடிஞ்சு விழுந்து அந்த ரபுள்ஸில் அவரோட உடம்பு இருக்கிறதனையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஒரு இமேஜில் ஃபேஷியல் ரெக்கக்னிஷனை வச்சு மட்டுமே இது ஹமாஸோட தலைவர் தான் அப்படின்றத உறுதி செஞ்சுருந்தாங்க. அதை தாண்டி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அந்த தருணத்தில் இல்லை. ஆனால் இப்போது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உடலை மீட்டு அந்த உடலில் டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணி 99% இது அந்த குறிப்பிட்ட லீடர் தான் அப்படின்றது ரிப்போர்ட்டாக வந்திருக்குன்றதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு உடலை தீவிரமாக ஃபோட்டோகிராஃபி எடுத்து, அதாவது அவரோட பழைய இமேஜஸை வச்சு அவரோட பல் எப்படி இருக்குது, அவரோட டூத் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்த் மார்க்ஸ்லாம் எங்கே இருக்குது, அவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த தழும்புகள்லாம் எங்கே இருக்குன்றதை வச்சு தெளிவாக இமேஜஸை பப்ளிக்காகவே இஸ்ரேல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜஸை நீங்களும் நானோ போய் கூட இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். ட்விட்டரில் இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்கு. அதில் அவரோட பற்களோட அரேஞ்ச்மெண்ட்லேருந்து அவரோட முந்தைய காயங்கள் வரைக்கும் எல்லாமே ஒத்து போகிறத தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் கிடையாது, இவர் கண்டிப்பாக இறந்துட்டார். இப்போது இந்த சம்பவத்தில் எப்படி இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கணும். முதல் விஷயம், இஸ்ரேலோட எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2-3 ஆர்கனைசேஷன் இருக்குது. ஹமாஸு, ஹெஸ்புல்லா, யமனில் இருக்கிற ஹூத்தீஸ், அது மட்டும் இல்லாமல் ஈரான், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் 2-3 ஆர்கனைசேஷன் தான் இஸ்ரேலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒன்று ஹமாஸு, ஹெஸ்புல்லா, இன்னொன்று ஹூத்தீஸு. இப்போ இந்த 3 ஆர்கனைசேஷனையும் எப்படி காலி பண்ணுறதுன்னு சொல்லி இஸ்ரேல் யோசிச்சப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷனோட தலைவரை தூக்குறது தான். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதோட தலைவரை தூக்கிட்டோம் அப்படின்னா தலைவருக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக செயல்பட முடியாது. அப்போது நம்மளால் ஈஸியாக சண்டை போட முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இருக்கிறப்ப, என்ன தான் அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட கம்மியான ஆயுதங்கள் இருக்குது, நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப இன்ஃபீரியரான ஆயுதங்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலும், அந்த ஆர்கனைசேஷனோட சண்டை போடுறப்ப நம்ம சைடு இழப்புகள் அப்படின்றது ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போது இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இழப்புகள் மாதிரி. ஸோ இஸ்ரேலோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷனோட தலைவர்களை முதல்ல தூக்கணும். அதுதான் கம்ப்ளீட் நோக்கமே. ஸோ எப்படி தூக்குறது? இதோட தலைவர்கள் பொலிட்டிக்கல் லீடர் மாதிரி கிடையாது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயோ இல்லை ஈரான்லேயோ போய் தங்கியிருந்தாலும் அவங்களால இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது. இவங்க அந்த ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள், நீங்கள் லெபனான் எடுத்துக்கோங்க, சிரியா எடுத்துக்கோங்க, இப்படி எந்த நாடுகள் கிட்டேயும் ஒரு டாமினண்ட்டான ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இஸ்ரேல் பக்கம் தான். இஸ்ரேல் நினச்சாங்க அப்படின்னா இந்த எல்லா நாடுகளோட வான்பரப்புலையும் ஃப்ரீயாக போயிட்டு வர முடியும். என்ன தான் அவங்கக்கிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும், அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தினாலும் இஸ்ரேலிய விமானங்களை அவங்களால சுட்டு வீழ்த்த முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ் தான் அவங்கக்கிட்ட கிடையாது. ஸோ இதை அவங்க பயன்படுத்தி அவங்களோட ஆப்ரேஷன் நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த குறிப்பிட்ட தலைவர்களோட லொக்கேஷனை அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போது இதற்கு முன்னாடி நஷரல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார், ஹெஸ்புல்லாவோட கமாண்டர்னு கூட சொல்லலாம். இந்த நபரை தூக்குறப்ப அவங்க எப்படி ஆப்ரேஷனை பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர் ஒரு பில்டிங்கில் இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு. அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் அந்த இடத்துல இல்லை, அதை சுற்றி ஒரு 6 பில்டிங் இருக்குது. இந்த 6 பில்டிங்கில் ஒரு பில்டிங்கில் அவர் இருக்கார் அப்படின்றது இஸ்ரேலுக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த கன்ஃபர்மேஷன் யார் பண்ணுறா அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல ஒரு ஸ்பையை அவங்க வச்சுருக்கலாம். அந்த ஸ்பையின் மூலமாக அந்த இடம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இல்லை அப்படின்னா அவரோட செல்ஃபோனை ஹேக் பண்ணி அந்த செல்ஃபோனில் இருக்கிற லொக்கேஷனின் மூலமாக அவரோட இடம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இடம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பை இந்த ஒரு லொக்கேஷனோட டீட்டெயில்ஸை இஸ்ரேலிய விமானப்படைக்கு கொடுத்துருப்பாரு. இல்லை அப்படின்னா இஸ்ரேல் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு அவரோட லொக்கேஷனை இஸ்ரேலிய விமானப்படைக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ விமானப்படை இந்த தாக்குதலை நடத்துகிறப்ப தான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரும், கொலாட்ரல் டேமேஜ். இப்போது இந்த கொலாட்ரல் டேமேஜுக்கும் அவங்க பண்ணுற இந்த ஏர் ஸ்ட்ரைக்குக்கும் இம்மாரலான கருத்துக்கள் வெகுவாக வர்றதுக்கு காரணமே இதுதான்.
அந்த 6 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. இதில் ஒரு பில்டிங்கில் அவர் இருக்கார். அந்த ஒரு பில்டிங்கை ஒட்டுமொத்தமாக தரமட்டமாக்காமல் சுற்றி இருக்கிற 6 அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லையும் பாம்பு போடுறாங்க. இப்போது இஸ்ரேலோட கருத்து என்ன அப்படின்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஹை வேல்யூ டார்கெட், அதாவது ஹெஸ்புல்லாவோட கமாண்டர், இவரை தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் பேட்டில் ஃபீல்டில். ஸோ அப்படிப்பட்ட நபரை தூக்கணுன்றப்ப கன்ஃபார்மாக அவர் சாகணும்னு சொல்லி கொஞ்சம் கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்காமல் ஒட்டுமொத்தமாக 80க்கும் மேற்பட்ட பாம்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு பில்டிங்கை தரமட்டமாக்குறதுக்கு 2-3 பாம் அதிகபட்சம் போதும். ஆனால் 80 வெடிகுண்டுகளை பயன்படுத்துறதன் காரணமாக சுற்றி இருக்கிற மக்களும் இறந்து போகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்றது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். 1 டசன் போர் விமானங்களுக்கும் மேலே இந்த ஒரு ஆப்ரேஷனில் பயன்படுத்தப்படுது. F-15 ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள் 1 டசன்லாம் தேவையே கிடையாது. ஒரே ஒரு போர் விமானம் போதும். அந்த ஒரு போர் விமானத்தில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸு இந்த ஒரு பில்டிங்கை தரமாட்டமாக்கி இவரை தூக்குறதுக்கு போதுமான அளவில் இருக்கும். ஆனால் அவங்க எந்த விதமான சான்சஸையும் எடுக்க விரும்பலை. ஒருவேளை இவர் பொழைச்சிட்டாரு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாயிரும் சொல்லி தான் அவங்க 1 டசன் போர் விமானங்கள் அனுப்பியிருக்காங்க. அந்த 1 டசன் போர் விமானங்கள் 80க்கும் மேற்பட்ட குண்டுகளை போட்டிருக்கு. இதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இறந்து போகிறாங்க. இவங்களோட பாலிசி ஆர் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது முழுக்க முழுக்க அவங்களோட விமானப்படைகள் ஏர் ஸ்ட்ரைக்ஸை நம்பி தான் இருக்குது. லொக்கேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், அந்த லொக்கேஷனில் இருக்கிற நபர் எங்கே இருந்தாலும் இவங்களால் தூக்க முடியும். இப்போ நஷரல்லாக்கு அடுத்து இந்த ஒரு நபரோட அசாசினேஷனுக்கு நம்ம வருவோம். இவர் காசாவில் இயங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. காசாவில் அவரோட கமாண்டிங் ஸ்பேஸில் இருந்து உத்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார். உத்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ இவரோட லொக்கேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கின் மூலமாக தான் இவரையும் தூக்கியிருக்காங்க. ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது வெளிப்படையாக நமக்கு தெரியுது, ஏன்னா நியூஸ்லேயும் போட்டாங்க. ப்ளஸ் அவர் இருந்த இடம் அப்படின்றது பில்டிங்லாம் நொறுங்கி இருக்கிறத பார்க்குறப்ப அவர் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்னால தான் கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் அவங்களோட காயங்களை பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகே, இப்போது இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜி அட் தி எண்ட் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறப்ப என்ன பேசணும்னு நினைக்கிறோம்னா, எல்லா தலைவர்களையும் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு போர் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருமே யோசிக்கக்கூடியது இதுதான். எந்த ஒரு நாட்டு இராணுவமாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இராணுவ தளபதிகளை எப்படி தூக்குறது அப்படின்னா அவங்களோட முதல் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவ தலைவர்களை தூக்குறதுக்கு இவங்க பயன்படுத்துகிற வழிமுறைகள் அப்படின்றது நேரடியாக அந்த தலைவர்களை இதுக்கு முன்னாடி பல தடவை விஷம் வச்சோ இல்லை கன் பாயிண்ட் நெத்தி பொட்டில் வச்சு சுட்டு தள்ளியோ கொண்டிருக்காங்க இஸ்ரேல். ஆனால் அப்போது இவங்க இதை பண்ணுறப்ப இதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படலை. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. இஸ்ரேலுக்கும் அராபில் இருக்கிறவங்களுக்கும் நடந்த சண்டையில் அவங்களோட செல்ஃபோனில் பாம்பை போடுவாங்க. பாம்பை போட்டு செல்ஃபோனில் அந்த நபர் பேசுகிறப்ப அந்த நபர் மட்டும் செத்து போவார். இப்படி ஏகப்பட்ட காரியங்களை பண்ணியிருக்காங்க. பட் இப்படி அவங்க பண்ணுறப்ப சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த தருணத்தில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் குறிப்பாக ஒரு பில்டிங்கை மட்டும் தரமட்டமாக்காமல் சுற்றி 6 பில்டிங்கை தரமட்டமாக்குறாங்க அப்படின்றப்ப அதனால் சுற்றி இருக்கிற மக்களும் இறந்து போகிறாங்கன்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே தான் இதை பண்ணுறாங்க. ஒரு ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு நபரை தூக்குறது, ஒரு எதிரியை தூக்குறது அப்படின்றத நான் என்றைக்குமே நீங்கள் பண்ணுறது மாரலி இன்கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாரலி கரெக்ட். நீங்கள் அம்மா சைடோடலேருந்து பார்த்தீங்கன்னா மாரலி அவங்க செய்கிறது கரெக்ட், இஸ்ரேல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாரலி அவங்க செய்கிறது கரெக்ட். ஆனால் எது இம்மாரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சே உங்களால் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஹமாஸ் ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க. இந்த ராக்கெட்டு போய் இஸ்ரேலில் எந்த இடத்துல விழுகுன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் கைடன்ஸ் கிட்டு கிடையாது. அது ஸ்கூலில் போய் விழுகலாம், ஒரு மிலிட்டரி பேஸில் விழுகலாம், ஹாஸ்பிட்டலில் விழுகலாம், இல்லை ஏதாவது சிவிலியனோட மண்டை மேலே விழுகலாம். எங்கே போய் விழுகுதுன்னு தெரியாது. அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா அது போர்க்குற்றம். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களோட எதிரியை நீங்கள் கொல்லாமல் உங்களோட எதிரியோட நெருக்கமானவங்களை, அது குழந்தையாக இருக்கட்டும் இல்லை இன்னசென்ட் சிவிலியனாக இருக்கட்டும், அவங்கள நீங்கள் கொல்றீங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் நடத்தக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்குன்றது ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கு முன்னாடி இதனால் எவ்வளவு பாதிப்புகள் வரும், சுற்றி எத்தனை மக்கள் இறந்து போவாங்க அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். அப்படி இதனால் நிறைய மக்கள் இறந்து போவாங்க அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இஸ்ரேல் அவங்களோட எதிரியை தூக்கணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போது இஸ்ரேலிய விமானப்படைக்கும் ஒரு தீவிரவாதி ஆர்கனைசேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன? புரியுதா உங்களுக்கு? ஒரு இராணுவம் ஒரு நாடு, அதுவும் குறிப்பாக அந்த நாட்டோட தலைவர் டெமோக்ரஸியின் மூலமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்றப்ப அந்த நாடு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. சரியான வழியில் தான் போகணும். அது அவங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது.
இந்த ஆப்ரேஷனில் அவங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி சிவிலியன் கேஷுவாலிட்டியை கம்மி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க காய்களை நகர்த்தி இருக்கணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது. ஆக்சுவலாக அதே பெரூட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் இஸ்ரேலோட எதிரி டாப் ஃப்ளோர் பில்டிங்கில் இருக்காங்க. டாப் ஃப்ளோரில், அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். அந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிற அந்த எதிரியை தூக்குறதுக்கு அந்த ஃப்ளோரில் மட்டும் பாம்பு போட்டு அந்த ஃப்ளோர் மட்டும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இவங்க ஒரு அசாசினேஷனாக பண்ணாங்க. ஸோ பாஸ்ட்டில் இவங்க பண்ண இந்த அசாசினேஷன்ஸ்லாம் எப்படி அந்த ஒரு தனிநபரை மட்டும் டார்கெட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இவங்க டார்கெட் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இப்போது ஜூலை மாதத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கவலையே இல்லை. எனக்கு தேவை இந்த டார்கெட் எலிமினேட் ஆகணும், அதற்கு சுற்றி எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதற்கான ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் தான் நசரல்லாவோட அசாசினேஷன். நசரல்லாவோட அசாசினேஷனை நீங்கள் அனிமேஷனாகவே எடுத்து நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் நிறையவே சேனல்ஸ் இதை பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளேவாக எழுதி அதை பாயிண்ட் டு பாயிண்ட் அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அந்த காணொலியை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அவங்க எப்படி இந்த அட்டாக்கை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. சுற்றி எத்தனை கேஷுவாலிட்டி வருன்றதை பற்றி கவலையே படாமல் பிளான் பண்ணியிருக்காங்கன்றது. போர் அப்படின்னா கேஷுவாலிட்டி இருக்க தான் செய்யும், அப்பாவி மக்கள் இறந்து போக தான் செய்வாங்க. ஆனால் ஒரு நாடு, அதுவும் குறிப்பாக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அந்த அப்பாவி மக்களோட இறப்பு எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுன்றதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர அந்த மக்கள்லாம் செத்தா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுச்சுன்னா அந்த நாட்டுக்கும் ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் என்னோட சிம்பிளான ஒரு கொஸ்டின்.